வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை திரும்பியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இன்றைய தினம் அதாவது இலங்கை வெர்சஸ் நியூசிலாந்து போட்டி இல்லை. இன்றைய தினம் லீவு வழங்கப்பட்டிருக்கின்றது. 3 நாள் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று இலங்கை அணியினர் எங்கு சென்று வாக்களிக்க இருக்கின்றார்கள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். அதே போன்று பங்களாதேஷ் வெர்சஸ் இந்தியா அணிகளான தீர்க்கமான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்திய அணி துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல நேற்று இடம்பெற்ற போட்டியாக இடம்பெற்ற போட்டி ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இரண்டாவது ஒரு நாள் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்க இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனும் அப்படி ஒரு தட்டி விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ளோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் நியூசிலாந்து இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் முதலாவது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலாவது போட்டியினுடைய 3வது நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி ஆரம்பத்தில் துடுப்படுத்தாடியதற்கு பிறகு நியூசிலாந்து அணி துடுப்படுத்தாடி இரண்டாவது இன்னிங்ஸை துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை அணியினர் 4 விக்கெட்டுகளை இழந்து துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் போட்டிகள் கிடையாது. காரணம் இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக வேண்டி ஒரு நாள் லீவு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாளை தினம் மறுபடியும் போட்டிகள் இடம்பெற இருக்கின்றது. அதாவது விட்டத்திலிருந்து நாளை தினம் போட்டி 4வது நாளாக இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தற்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கை அணியினர் மொத்தமாக 237 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து 3ஆம் நாள் நிறைவுக்கு வந்த நிலையிலே 72 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை என்பது குறிப்பிடத்தக்க. இலங்கை அணி சார்பாக பார்த்தோம் நிசங்க 2 ஓட்டத்தினை பெற்று துரதிர்ஷ்டவசமான முறையில் ஆட்டம் வெளியேறியிருந்தார். அதுபோல் திமுத் கருணாரத்ன சதம் ஒன்றினை தவற பெற்றிருந்தார். 83 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 127 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள். அதே போல தினேஷ் சந்திமல் மிகச்சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் 3ஆம் இலக்கத்தில் வந்த தினேஷ் சந்திமல் கருணாரத்னம் மிகச்சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை மேற்கொண்டார். குறிப்பாக நீண்ட இடைவேளைக்கு பிறகு 3ஆம் இலக்கத்தில் பெறப்பட்ட இணைப்பாட்டமாக இந்த இணைப்பாட்டம் கருதப்படுகின்றது. காரணம் இந்த 3ஆம் இலக்கத்திற்கு இலங்கையிலே பெரும் ஒரு அடிப்படை இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. குறிப்பாக குசல் மெண்டிஸை 3ஆம் இலக்கத்தில் வைத்திருந்தார்கள். ஆனால் குசல் மெண்டிஸ் அண்மை காலம் போம் இழந்த நிலையிலே அந்த இடத்தை தினேஷ் சந்திமல் பெற்றுக் கொண்டார். அருமையான முறையில் துடுப்படுத்தாடி கிட்டத்தட்ட அவர் 61 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 150 பந்துகளுக்கு 4 ஓட்டம் மிகச்சிறப்பான ஒரு இணைப்பாட்டம். திமுத் கருணாரத்னமும் தினேஷ் சந்திமனுடைய இணைப்பாட்டமும் அதே போன்று என்ஜிலோ மெத்யூஸ் தற்போது துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். அதே போன்று தனஞ்செட்டி சில்வாவினுடைய தலைவர் துடுப்படுத்தாடி கொண்டிருந்தார். கமிந்து மெண்டிஸ் இதற்கு முன்னர் இடம்பெற்ற போட்டியில் சதமடித்த கமிந்து மெண்டிஸ் முதலாவது இன்னிங்ஸ் சதமடித்த கமிந்து மெண்டிஸ் இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் 13 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். தனஞ்செட்டி சில்வா 34 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். அதே போல என்ஜிலோ மெத்யூஸ் 34 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் என்பதை குறிப்பிடத்தக்க. அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நியூசிலாந்து பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வில்லியம் 12 ஓவர்கள் பந்து வீசி 37 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தும் 3 விக்கெட்டினை கைப்பற்றிருக்கின்றார். அதே போல அஜாஸ் பட்டேல் இவர் 1 விக்கெட்டினை கைப்பற்றிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க. இலங்கை அணியை தற்பொழுது நியூசிலாந்து அணியை விட 202 ஓட்டங்கள் மேலதிகமாக பெற்றிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க. இன்றைய நாள் போட்டிகள் கிடையாது. இன்றைய நாள் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் போட்டிகள் கிடையாது. வீரர்கள் அங்கு சென்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த வீரர்கள் கொழும்பு, காலி, அதே போன்று கைண்டி ஆகிய பகுதிகளில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தினுடைய அனுசரணையில் அவர்களுடைய வாகனத்திலே சென்று வாக்குகளை அளித்துவிட்டு மறுபடியும் திரும்பி அவர்களுடைய வாகனத்திலே இலங்கை அதாவது இந்த காலி சர்வதேச மைதானத்துக்கு வர வேண்டும் என்பதாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மற்றொரு போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போட்டி இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியிலே முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் 376 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். அஸ்வின் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடினார். நீண்ட காலத்துக்கு பிறகு 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு அதே சென்னை மைதானத்தில் வைத்து ரசிகர்களுக்கு மத்தியிலே சதம் ஒன்றினையும் பெற்றிருந்தார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பங்களாதேஷ் அணியினர் 2ஆம் நாள் ஆட்டம் முடியும் போது சகல விக்கெட்டுகளை இழந்து கொண்டார்கள். 10 விக்கெட்டுகளை இழந்து 149 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். 47.1 பந்து வீச்சு பிரதியிலே தற்பொழுது பதிலுக்கு துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். 2வது இன்னிங்ஸை தொடங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அணியினர் 81 ஓட்டத்தினை பெற்று 3 விக்கெட்டுகளை இழந்து துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அணி சார்பாக ஜெய்ஸ்வால் 10 ஓட்டத்தோடு வெளியேறினார். அதே போல் ரோஹித் சர்மா 5 ஓட்டத்தோடு வெளியேறினார். தொடர்ச்சியாக முதலாவது இன்னிங்ஸ் 2ஆம் இன்னிங்ஸில் சறுக்கிக் கொண்டிருக்கின்றார் ரோஹித் சர்மா. அதே போன்று விராட் கோலியும் 17 ஓட்டங்களோடு வெளியேறினார். தொடர்ச்சியாக சறுக்கிக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று சுப்மன் கில் 33 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். அதே போன்று ரிஷப் பந்த் 12 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க. பங்களாதேஷ் அணியுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தஸ்கின் அமர் 3 ஓவர்கள் பந்து வீசி 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 1 விக்கெட்டுகள். அதே போன்று
நஹித் ராணா 3 ஓவர்கள் பந்து வீசி 12 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட். அதே போன்று மஹதி ஹசன் 6 ஓவர்கள் பந்து வீசி 16 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். தற்பொழுது இந்திய அணியினர் பங்களாதேஷ் அணிக்கு 308 ஓட்டங்களுக்கு அதிகமாக பெற்றிருக்கின்றார்கள். பங்களாதேஷ் அணி அதாவது இன்றைய தினமும் இந்திய அணி துடுப்படுத்தாடி எத்தனை குறிப்பாக 500 ஓட்டங்களை எட்டி விடுவார்கள். அப்படி எட்டினார்களாக இருந்தால் பங்களாதேஷ் அணி இதனை இந்த இந்திய அணிக்கு எதிரான இந்த முதலாவது டெஸ்ட் போட்டியினை வெற்றி கொள்வது மிக பெரும் ஒரு சிரமமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டிகள் எப்படி அமைய போகின்றது என்பதாக. நேற்றைய தினம் மற்றொரு சர்வதேச போட்டியாக இடம்பெற்ற போட்டி ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிற 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடருடைய இரண்டாவது போட்டி இடம்பெற்றது. முதலாவது போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியின் அபாரமான முறையிலே வெற்றியீட்டிக் கொண்டார்கள். குறிப்பாக அசத்தலான அற்புதமான பந்து வீச்சுக்கு பிறகு அவர்கள் 110 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் இரண்டாவது போட்டி நேற்று இரவு இடம்பெற்ற போட்டி தற்பொழுது போட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் 311 ஓட்டத்தினை பெற்றிருந்தார்கள். 4 விக்கெட்டுகளில் இருந்து 50 ஓவர்கள் நிறைவுக்கு வந்தன. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ரஹமத்துல்லா குர்பாஸ் மிகச் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி சதம் ஒன்றினை கடந்திருந்தார். 105 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 110 பந்துகளுக்கு 10 4 ஓட்டம் 3 6 ஓட்டம் அடங்கலாக. அதே போன்று ரைஸ் ஹசான் மிகச் சிறப்பான முறையில் அவருடைய இரண்டாவது போட்டி என்று தான் நான் நினைக்கிறேன். அவர் 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 45 பந்துகளுக்கு ஒரு 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக. அதே போன்று ரஹமத் ஷா 50 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 66 பந்துகளுக்கு 2 4 ஓட்டம் அடங்கலாக. அதே போன்று ஹஸ்மத்துல்லா உமர் ஷா 80 ஆட்டமிழக்காமல் 86 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். வெறுமனே 50 ஓட்டத்திற்கு மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். T20 அருமையாக துடுப்பாட தரக்கூடியவர். 5 4 ஓட்டம் 6 ஓட்டம் அடங்கலாக. அதே போன்று முகமது நபி 13, அதே போன்று ரஷீத் கான் 6 ஓட்டம் என்பதாக ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்க்கும் பொழுது நெகிடி மாத்திரமே 10 ஓவர்கள் பந்து வீசி 50 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்த ஒரு விக்கெட்டுகள். அதே போன்று பட்டேல் 10 ஓவர்கள் பந்து வீசி ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று மார்க்கம் 4 ஓவர் பந்து வீசி 20 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்த ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் 134 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளை இழந்து கொண்டார்கள். 34.2 பந்து வீச்சு பிரதியிலே குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சவுத் ஆப்பிரிக்கா அணி சார்பாக போமா அணியினுடைய தலைவர் 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 47 பந்துகளுக்கு. அதே போன்று ரிசா ஹென்ட்ரிக்ஸ் 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று மார்க்கம் 21 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். எஸ்டுபிட் 5 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மற்றவர்கள் யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை. அதுக்கு பிறகு 2 3 4 2 9 அப்படியே ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார்கள். குறிப்பாக ஆப்கானிஸ்தானுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோம். பசுல்லா ஃபரூக்கி 4 ஓவர் பந்து வீசி 18 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த போட்டியிலே 5 விக்கெட் பிரதியினை மற்றும் ஒரு 5 விக்கெட் பிரதியினை வீழ்த்தியிருந்தார். ரஷீத் கான் 9 ஓவர்கள் பந்து வீசி 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 5 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று இந்த போட்டியில வெற்றி அடைந்து கொண்டார்கள். தொடரினையும் கைப்பற்றி விட்டார்கள் ஆப்கானிஸ்தான் அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இது போன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேர்களே.